மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மௌனமாக தாங்கிய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கில் இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஒரு சாபமே தங்களின் கவலைகளையும் பண போராட்டங்களையும் வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. தன்னுடைய கஷ்டங்களை ஒரு ரகசியமாகவே நெஞ்சுக்குள் பூட்டி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக பெறக்கூடிய வீழ்ச்சியை சந்தித்த போதும், குடும்பத்தில் அடுக்கடுக்கான அவமானங்களை சுமந்த போதும், நீங்கள் வெளியில் இப்போதும் ஒரு பாறை போல அசைவின்றி புன்னகையோடு மட்டுமே நீங்கள் காட்சியும் அளித்திருப்பீங்க. வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள், வாழ்க்கையை அழியப் போகக்கூடிய சூழ்நிலைகளை வந்தாலும் வெளியில் நீங்கள் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இரவுகளில் தூங்க முடியாமலும், கடன்காரர்களின் நெருக்கடிகளும், உறவுகளின் ஏளன பேச்சுக்களும் இடையே நீங்க சிந்திய கண்ணீரை இந்த கூரை மட்டுமே தாங்க பார்த்திருக்கும். அது வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுடைய மனதும் உங்களுக்கு மட்டுமே தான் சில விஷயங்கள் உங்களுக்குன்னு புரியும். நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வாங்கிய கடனை விட உங்களுடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும் நீங்கள் அவர்களுக்காக வாங்கி பணத்தை வாங்கி கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு கடன் பிரச்சனைகள் இன்னமும் உங்களால் கெட்ட முடியாமல் இன்னமும் உங்களுக்கு நெருக்கடிகளை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் எந்த ஒரு சலனமும் காட்டாமல் உள்ளுக்குள் ஒரு மிகப்பெரிய எரிமலையை சுமந்து கொண்டு நமக்கான காலம் ஒரு நாள் வரும் என்று நீங்கள் மௌனமாக தாங்கிய அந்த சித்திரவதை கஷ்டங்கள் உங்களின் அசாத்திய பொறுமைக்கு சான்றாக இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு முன்பு வந்த அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறையவே இருக்கும். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த ஒவ்வொரு சிறிய வெற்றிக்கு பின்னாலும் நூற்றுக்கணக்கான கொடூரமான அவமானங்களின் வரலாறு ஒலித்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு முன்னாலோ அல்லது தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை அடைவதற்கு முன்னாலோ நீங்கள் சமுதாயத்தில் மிக மோசமான நடக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை அனைவருமே பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் ஏன் பயன்படுத்துகிறார்கள், எதற்காக உங்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று எதுவுமே தெரியாது. உங்களை முன்னால் போக வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டங்களை அவர்கள் தேடியும் கொடுத்திருப்பாங்க. உன்னால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது, நீ ஒரு வெட்டி நபர் என்று உங்களின் தகுதியை சுட்டிக்காட்டி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் இருக்கவும் செய்திருப்பாங்க. அந்த அவமானங்கள் உங்களை முடக்கவில்லை, மாறாக உங்களுக்கு உறங்கி கொண்டிருந்த அசுர உழைப்பை உங்களுடைய வாழ்க்கையில தட்டி எழுப்பியிருக்கும். என்னை ஏளனமாக பார்த்த கண்கள், உன்னாலேயே நான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன் என்று உங்களை சாதிக்க வைத்ததை உங்களின் வெற்றிக்கு முன்னால் வந்து உங்களை உசுப்பிவிட்ட அந்த கொடூரமான அனுபவங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். அந்த ஒரு அவமானங்களால் மட்டுமே தான் இதுவரைக்கும் நீங்க கடினமாக உழைத்து கொண்டிருப்பீங்க, கடினமான வேலைகளையும் பார்த்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய மனிதர்கள் அனைவரும் உங்களுக்கு கொடுத்த தொடர் அடிகளும் முதுகில் குத்திய கத்திகளும் உங்களை ஒரு நிலைமைக்கு மேல் மாற்றியிருக்கும். எல்லார் மீதும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த நிலைமைகள் வந்ததும் நீங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றியிருப்பீங்க. உங்களை ஆழமாக காயப்படுத்திய அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் என்று நினைத்த உங்களின் சொந்த பந்தங்களாகவே அல்லது உயிர் நண்பர்களாகவோ தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. உங்களின் நல்ல குணங்களையும் உங்களின் ரகசியங்களையும் நன்றாக தெரிந்து கொண்டு உங்களை எங்கே அடித்தால் நீங்கள் நிலைக்குலைய வேண்டும் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு அவர்கள் உங்களை ஏமாற்றமும் செய்திருப்பாங்க. இதனால் இன்று நீங்கள் ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய முன்னால் வந்து நின்று பாசம் காட்டினால் கூட இவருக்கு பின்னால் என்ன சுயநலம் இருக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் யாரையுமே நம்ப முடியாத ஒரு கடுமையான மனநிலைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கவும் செய்யுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் உங்களின் அசாத்திய உழைப்பையும் தளராத பொறுமையையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலி செய்து உங்களை ஏணியாக பயன்படுத்தி கொண்டு உங்களையே கீழே தள்ள பார்த்த சுயநல சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்து காட்டப்போகும் பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும்
இழந்த அத்தனை கௌரவத்திற்கும் வட்டியும் முதலுமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகக்கூடிய உன்னதமான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் வரக்கூடிய நாட்களாக மட்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய வேலை விஷயத்துல ஒரு முன்னேற்றம் வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்டும் இருந்திருப்பீங்க, அல்லது உங்களின் ஜூனியர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து நீங்கள் அதே இடத்தில் மன உளைச்சலோடு வேலையும் செய்து கொண்டும் இருப்பீங்க. நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் உங்களின் தொழில் மற்றும் உத்தியோகத்துறையில் ஒரு அசுர வேக மகா வளர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். இந்த அசுர வேக வளர்ச்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் அசாத்திய நிர்வாக திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியந்தும் பாராட்டுவாங்க. நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும், நீங்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் மிகப்பெரிய சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையில தேடியும் வர ஆரம்பிக்கும். உங்களை ஒரு சாதாரணமான ஊழியராக நினைத்து ஒதுக்கியவர்கள் இப்போது உங்களின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பார்த்து உங்களுக்கு கீழ் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை இந்த காலமானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கியும் கொடுக்கும். நீங்க தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சொந்தமாக ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் அல்லது இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு இப்போது நனவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குள் திடீரென உதிக்கக்கூடிய ஒரு புதிய நவீன வணிக உத்தியோ அல்லது நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு சுய தொழில் முயற்சியோ சந்தையில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்கும். உங்களின் நேர்மையையும் அசாத்திய உழைப்பையும் பார்த்த வாடிக்கையாளர்கள் உங்களை தேடியும் வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தேடி போக வேண்டியது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களின் தயாரிப்புகளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரமும் மார்க்கெட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இந்த புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு தொடர் லாபத்தையும் சமுதாயத்தில் பல 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மதிக்கத்தக்க முதலாளி என்ற அந்தஸ்தையும் தேடி தந்து உங்களை ஒரு மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். பணம் சேமிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கமானது வேண்டும். பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை விட அதை எப்படி சேமிக்க வேண்டும் என்ற அசாத்திய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கும் காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த கால பொருளாதார நெருக்கடிகளும் உங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் துரோகங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை தேடி வரும் வருமானத்தை ஒரு பைசா கூட வீணாக்காமல் எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான ஒழுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகவும் ஆரம்பிக்கும். அனாவசிய ஆடம்பரங்களுக்கும் போலி உறவுகளின் பாசத்திற்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்திற்கான சேமிப்பு, தங்கம் அல்லது நீண்ட கால முதலீடுகளில் உங்களின் பணத்தை மிக கச்சிதமாக சேமித்து உங்கள் பொருளாதார அஸ்திவாரத்தை இரும்பு கோட்டையாக மாற்றவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் நிச்சயம் போகவும் ஆரம்பிப்பீங்க. நன்றி, வணக்கம். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும், நீங்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் மிகப்பெரிய சம்பள உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையில தேடியும் வர ஆரம்பிக்கும். உங்களை ஒரு சாதாரணமான ஊழியராக நினைத்து ஒதுக்கியவர்கள் இப்போது உங்களின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பார்த்து உங்களுக்கு கீழ் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை இந்த காலமானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கியும் கொடுக்கும். நீங்க தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சொந்தமாக ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் அல்லது இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு இப்போது நனவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குள் திடீரென உதிக்கக்கூடிய ஒரு புதிய நவீன வணிக உத்தியோ அல்லது நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு சுய தொழில் முயற்சியோ சந்தையில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்கும். உங்களின் நேர்மையையும் அசாத்திய உழைப்பையும் பார்த்த வாடிக்கையாளர்கள் உங்களை தேடியும் வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தேடி போக வேண்டியது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களின் தயாரிப்புகளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரமும் மார்க்கெட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இந்த புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு தொடர் லாபத்தையும்
சமுதாயத்தில் பல 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மதிக்கத்தக்க முதலாளி என்ற அந்தஸ்தையும் தேடி தந்து உங்களை ஒரு மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். பணம் சேமிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கமானது வேண்டும். பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை விட அதை எப்படி சேமிக்க வேண்டும் என்ற அசாத்திய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கும் காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த கால பொருளாதார நெருக்கடிகளும் உங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் துரோகங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை தேடி வரும் வருமானத்தை ஒரு பைசா கூட வீணாக்காமல் எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான ஒழுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகவும் ஆரம்பிக்கும். அனாவசிய ஆடம்பரங்களுக்கும் போலி உறவுகளின் பாசத்திற்கும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்திற்கான சேமிப்பு, தங்கம் அல்லது நீண்ட கால முதலீடுகளில் உங்களின் பணத்தை மிக கச்சிதமாக